தெருநாய்க்கடி சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. தெருநாய்களுக்கு தடுப்பூசி போடுவதுடன் அவற்றை பாதுகாக்க தனி காப்பகம் அமைக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் யோசனை வழங்கியிருக்கிறது. முக்கிய செய்தி. கடந்த ஆண்டு 20,000 நாய்க்கடி சம்பவங்கள் நடந்ததாக சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். விவரங்கள் என்ன? வணக்கம். தெருநாய் கடிப்பு சம்பவங்களை தடுக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் அதே சமயம் நாய்களை துன்புறுத்தக்கூடாது எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றாமல் அழைத்துச் செல்லப்பட்ட ராட்வில்லர் நாய்கள் கடித்து சிறுவர் சிறுமியர் வயதானோர் பாதிக்கப்படுவதால் இதுபோன்ற ஆக்ரோஷமான நாய்களை தடை செய்ய வேண்டும் எனவும் அல்லது அதனை முறைப்படுத்த சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த தமிழ்வேந்தன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 11 மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி சுந்தர் மோகன் ஆகியோருடைய அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சென்னை மாநகராட்சி கால்நடைத்துறை அதிகாரி கமல் உசேன் நேரில் ஆஜராகி இருந்தார். அவர் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்தார். அந்த அறிக்கையில் சென்னை மாநகராட்சியில் மட்டும் 1,80,000 தெருநாய்கள் உள்ளதாகவும் அவற்றை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் ஒரு இடத்தில் பிடிக்கப்படும் நாய்கள் கருத்தடை அதே போன்று தடுப்பூசி போடப்பட்டு மீண்டும் அதே பகுதியில் விடப்படுவதாகவும் ஏற்கனவே கருத்தடை மையங்கள் உள்ளதாகவும் 5 கருத்தடை மையங்கள் உள்ளதாகவும் இதனை 10 மையங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் விசாரணையின் போது எத்தனை நாய்க்கடி சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன என தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த கால்நடைத்துறை அதிகாரி உச்சபட்சமாக கடந்த ஆண்டு மட்டும் 20,000 சம்பவங்கள் சென்னை மாநகராட்சி எல்லையில் நடைபெற்றிருப்பதாகவும் 20,000 நாய்க்கடி மூலமாக பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த நீதிபதிகள் தெருநாய்கள் பிடித்து கருத்தடை மற்றும் தடுப்பூசி போன்று மீண்டும் மீண்டும் அதே பகுதியில் விடுவதற்கு பதிலாக அவற்றை தனி காப்பகங்கள் அமைத்து பராமரிக்க வேண்டும் எனவும் அவற்றிற்கு முறையான உணவு உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்து தர வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் இது சம்பந்தமாக விரிவான திட்டங்களுடன் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி தெருநாய்க்கடி சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதே சமயம் நாய்கள் துன்புறுத்தக்கூடாது எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றனர். மேலும் தெருநாய் பிரச்சனையை தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழக்கை விசாரித்து வருவதாக கூறிய நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை 3 வாரங்களுக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.